வணக்கம். வணக்கம் சொல்வது உங்கள் திருஞான சம்பந்தம் கும்பகோணத்திலிருந்து. நமது தமிழ்ச்சித்தர் யூடியூப் சேனலுக்காக இன்றைய நாள் எப்படி என்ற வரிசையின் கீழ் குரோதி வருடம் வைகாசி மாதம் 11ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. இதற்கு சரியான நாள் ஆங்கில நாள் 24/5/2024. வாங்க முதல்ல இன்றைய பஞ்சாங்கத்தை பார்ப்போம். இன்றைய நல்ல நேரம் இன்று காலை 9:30 10:30 வரையும் நல்ல நேரம். மதியம் 2 முதல் 3 வரையும் நல்ல நேரம். இன்றைய கெவுரி நல்ல நேரம் இன்று மதியம் 12:30 1:30 வரையும், பிறகு இன்று மாலை 6:30 7:30 வரையும் கெவுரி நல்ல நேரம். இன்றைய ராகு கால நேரம் இன்று காலை 10:30 12 வரையும் ராகு கால நேரம். இன்றைய குளிகை நேரம் இன்று காலை 7:30 9 வரையும் குளிகை நேரம். இன்றைய யமகண்ட நேரம் இன்று மாலை 3 முதல் 4:30 வரையும் யமகண்டம். இன்றைய சூலம் மேற்கு திசையில் சூலம். அதற்கு பரிகாரம் வெள்ளம். இன்றைய சூரிய உதயம் இன்று அதிகாலை 5:52 சூரிய உதயம் நிகழும். இன்றைய திதி இன்று இரவு 7:50 வரை பிரதமை திதி. அதன் பிறகு துதிவியை திதி. இன்றைய நட்சத்திரம் இன்று காலை 10:39 வரை அனுஷ நட்சத்திரம். அதன் பிறகு கேட்டை நட்சத்திரம். இன்றைய கரணம் இன்று காலை 7:49 வரை பாலவ கரணம். அதன் பிறகு இரவு 7:50 வரை கௌளவ கரணம். அதன் பிறகு தைத்துள கரணம். யோகம் இன்று காலை 10:39 வரை சித்த யோகம். அதன் பிறகு யோகம் சரியில்லை. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் ரேவதி மற்றும் அசுபதி நட்சத்திரங்களுக்கு சந்திராஷ்டமம். இந்த ரேவதி அசுபதி நட்சத்திர அன்பர்கள் சந்திராஷ்டமத்தை கண்டு நீங்கள் அச்சப்பட தேவையில்லை. அதுக்கு நீங்கள் என்ன செய்யணும்னா, இன்றைய நாளில் புதிய முயற்சிகள் எதுவும் துவங்காமலும் செய்யாமலும், அது மாதிரி புதிய பொருள்கள் எதுவும் வாங்காமலும் தவிர்த்திங்கனாவே இந்த சந்திராஷ்டமம் உங்களை எந்த சூழல்லையும் பாதிக்காதுங்க. ஆனால் அதற்காக பழைய வேலைகள் அனைத்தும் நீங்கள் தொடரலாம். அதில் எந்த மாற்று கருத்தோ இது கிடையாதுங்க. ஆனால் பழைய வேலைகளில் செய்வதில் தவறு எதுவும் கிடையாது. சரிங்களா? நமது தமிழ்ச்சித்தர் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு முறை பெல் பட்டனை அழுத்தி உறுதிப்படுத்துங்க. உங்களுடைய எண்ணங்களையும் கருத்துக்களையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அப்போ தான் நம்ம கொடுக்குற ஆடியோ வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். நமது தமிழ்ச்சித்தர் யூடியூப் சேனலை பாருங்கள், பார்த்துக்கிட்டே இருங்க. வாங்க இன்றைய நாளுக்கான ராசி பலனை இப்போ பார்ப்போம். மேஷ ராசி அன்பர்களே, மேஷ ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு போட்டி கொஞ்சம் கடுமையான எதிர்ப்பு உள்ள நாளாக இருக்குங்க. இந்த நாளில் நீங்கள் எதுலேயும் அவசரம் கூடாது. நிதானித்து செல்லணும். நிதானித்து எதாக இருந்தாலும் பேசணும். பேசுவதும் அளந்து பேசணும். உதாரணத்துக்கு சொல்லுவாங்க, இவரெல்லாம் செட்டியார் பையன் அது. ஆனால் செட்டியார் பையன் சும்மா பேச மாட்டாங்க. தனிப்பட்ட ஜாதியை குறிப்பிடன்னு தயவு செய்து யாரும் தவறாக நினைக்காதீங்க. சரிங்களா? அது ஒரு உதாரணத்துக்காக சொல்லப்பட்டது. அது மாதிரி இன்றைய நாள் மேஷ ராசி அன்பர்கள் எதிலும் சிந்தித்து செயல்பட்டால்
இந்த நாளும் உங்களுக்கு சிறந்த நல்ல நாளாக தான் இருக்கும். அதில் மாற்றமே இல்லைங்க. சரிங்களா? உங்களுக்கு இன்றைக்கி அதிர்ஷ்டமான திசை வடக்கு திசை, அதிர்ஷ்டமான எண் 5, அதிர்ஷ்டமான நிறம் சாம்பல் நிறங்க. அசுபதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு யாரிடமும் விவாதம் செய்ய வேண்டாம். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு தாமதங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு உண்டுங்க. கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சொன்னபடி செய்ய முடியாமல் சில மாற்றங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குங்க. அடுத்து ரிஷபராசி அன்பர்களே, ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் கொஞ்சம் செலவு ஆகக்கூடிய நாளாக தான் இருக்குது. ஆனால் நீங்கள் நினச்சா செலவையும் கட்டுப்படுத்தலாம், அதை சுப செலவும் மாற்றலாம். அது மாதிரி நீங்கள் செஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பின்னாடி நல்லதுங்க. சேமிப்புகள் இருந்தால் தான் மனிதனுக்கு பின்னாளில் பிரச்சனை இல்லாமல் போகுங்க. சரிங்களா? அதனால் சேமிப்பை குறைக்க வேண்டாம். சேமிப்பில் கை வைக்காதான் இந்த ரிஷபராசி அன்பர்கள் செலவினத்தை இன்றைக்கி கட்டுப்படுத்துங்க. ஆனால் இன்னைக்கு ஆக வேண்டிய செலவு கொஞ்சம் ஆடம்பர செலவு தான், இருந்தாலும் அவசிய செலவு. ஆமாங்க, அதை மட்டும் நீங்கள் எப்படி ஒத்தி வைக்கலாமா இல்லை செய்யலாமா என்பதை நீங்கள் பாருங்கள். ஆனால் எச்சரிக்கையாக இருந்துங்க. செலவு இன்றைக்கி உண்டுங்க, அதில் மாற்றம் இல்லை. அதிர்ஷ்டமான திசை உங்களுக்கு கிழக்கு திசை, அதிர்ஷ்டமான எண் 1, அதிர்ஷ்டமான கலர் ஆரஞ்சு கலர். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு குடும்பத்தோட ஒத்துழைப்பு கிடைக்கும். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உங்களுக்கு சாதகமான நாளுங்க இந்த நாள். மிருகசீரிட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய எண்ணங்களை மற்றவர்கள் புரிய நேரும். ஆமாங்க. மிதுன ராசி அன்பர்களே, மிதுன ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் கொஞ்சம் அமைதி தேவைப்படக்கூடிய நாளாகவும் இன்றைய நாளில் இருக்குங்க. ஆனால் அமைதி என்று இருந்தால் நீங்கள் நாவடக்கம் இருந்தாலே போதுமானது. ஆமாங்க, நாவடக்கம் இருந்ததுனாவே உணவை கட்டுப்படுத்துனீங்கன்னா வியாதி இல்லை. வார்த்தைகளை விடும்போது கொஞ்சம் கட்டுப்படுத்துனீங்கன்னா சண்டை சச்சரவு கிடையாது. அதுக்காக தான் ஒரே வரியில் சொல்லிடுறது, ஒரே வார்த்தையில் சொல்லணும்னாக்கா நாவடக்கம். ஆமாம், இதை இந்த மிதுனராசி அன்பர்கள் இன்றைக்கி கடைப்பிடிச்சிங்கன்னா வாழ்க்கையில் நீங்கள் தான் ஜெயிப்பீங்க, அதில் மாற்றமே இல்லைங்க. இந்த நாள் உங்களுக்கு அருமையாக இருக்கும். இந்த மிதுனராசி அன்பர்களின் அதிர்ஷ்டமான திசை கிழக்கு திசை, அதிர்ஷ்டமான எண் 4, அதிர்ஷ்டமான கலர்னு சொல்லப்போனால் ஆகாய நீல நிறங்க. மிருகசீரிட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மதிப்பு அதிகரிக்கும். திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு யாரிடையும் கொஞ்சம் சிந்தித்து பேசுங்க. புனர்பூஷ நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் மேன்மை அடையக்கூடிய நாளாக மிக சிறந்த நாளாக. கடகராசி அன்பர்களே, கடகராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு மிகவும் சிறப்பான நாள் தான் சொல்லணும். சிந்தனை செய்யுங்க, சிந்தனை செஞ்சால் எல்லாமே இன்றைக்கி மாறி வரும். அதுதான் உங்களுக்கு சொல்லணும். இந்த நாளில் உங்களுக்கு அதிர்ஷ்டமான திசை தெற்கு திசை, அதிர்ஷ்டமான எண் 5, அதிர்ஷ்டமான கலர் சிகப்பு நிறங்க. புனர்பூஷ நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சிந்தனைகள் மேலோங்கும். பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஆர்வம் ஏற்படும். ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு குடும்ப ஆதரவு ஏற்படுங்க. அடுத்து சிம்மராசி அன்பர்கள். சிம்மராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய குடும்பத்தாரும் சரி அல்லது நீங்கள் சார்ந்திருக்கிற ஊர்காரர்களும் சரி, மொத்தத்தில் இன்றைக்கி பாராட்டு மழையில் நனையக்கூடிய நாளுங்க இந்த சிம்மராசி அன்பர்கள். குடும்பத்தில் பாராட்டினா ஊர்லேயும் பாராட்டுவாங்க. நிர்வாகம், நீங்கள் எந்த நிர்வாகத்தில் வேலை பார்க்குறீங்களோ அந்த நிர்வாகத்து அமைப்புக்காரங்களும் உங்களை பாராட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. ஏன்னா உங்களுடைய செயல்பாடுகள் கருதி உங்களை பாராட்டிய வேண்டிய நிர்பந்தத்தில் அவங்க இருக்காங்க. அது மாதிரி தான் நடக்கும். இன்றைய நாள் உங்களுக்கு பாராட்டு மழையில் நனையக்கூடிய நாளாக இருக்கும். அதிர்ஷ்டமான திசை தென்மேற்கு திசை, அதிர்ஷ்டமான எண் 8, அதிர்ஷ்டமான கலர் மஞ்சள் நிறங்க. மக நட்சத்திரத்தில் பிறந்தவங்க கொஞ்சம் அனுபவம் உங்களுக்கு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பூர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு புதிய சிந்தனைகள் உருவாகி வரும். உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு தெளிவு கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குங்க. கன்னிராசி அன்பர்களே, கன்னிராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் நன்மைகள் அதிகம் நடக்கூடிய நாளாகவும், இந்த நாளில்
உங்களுடைய செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய நாளாகவும், உங்களுடைய புகழ் பரவக்கூடிய நாளாகவும், குடும்பத்தில் உங்களை பாராட்டக்கூடிய நாளாகவும், உங்களுடைய மனைவி அவர்களுடைய வேண்டிய பொருள்களை இன்று வாங்கி கொடுத்து நீங்கள் திருப்திப்படுத்தக்கூடிய நாளாகவும், கணவன் மனைவியில் உறவில் நல்ல ஒரு ஒற்றுமை ஏற்படக்கூடிய நாளாகவும், மொத்தத்தில் இந்த நாள் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பான நாளாக அமையுது இந்த கன்னிராசி அன்பர்களுக்குங்க. அதில் மாற்றமே இல்லை. உங்களுக்கு அதிர்ஷ்டமான திசை தெற்கு திசை, அதிர்ஷ்டமான எண் 5, அதிர்ஷ்டமான நிறம் பொன்னிறங்க. உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மதிப்புகள் அதிகரிக்கும். அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு தேடல் அதிகரிக்கும். இன்னைக்கு சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய ஆர்வம் அதிகரிக்குங்க. சரிங்களா? துலாம் ராசி அன்பர்களே, துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் கொஞ்சம் நெருக்கடிகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. சோதனைகள் இருந்தாலும் அதில் கடைசியாக சாதனையாக்கிடுவீங்க. ஆரம்பம் என்னமோ கொஞ்சம் தொய்வாக தான் இருக்கும். ஆனால் கடைசியாக நீங்கள் தான் ஜெயிக்க போகிறீங்க. சோதனையில் வென்றவர் நீங்கள் தான். ஆமாம், இன்றைய நாள் ஆரம்பம் உங்களுக்கு கொஞ்சம் சிறு கஷ்டத்தை கொடுக்கும். ஆனால் மதியத்துக்கு பிறகு அது சாதனையாக மாறும் என்பதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். இந்த துலாம் ராசி அன்பர்கள், அதிர்ஷ்டமான திசை உங்களுக்கு கிழக்கு, அதிர்ஷ்டமான எண் 6, அதிர்ஷ்டமான நிறம் பச்சை நிறம். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க மற்றவங்களை அனுசரித்து சென்றீங்கன்னா நல்லது. சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க ஆர்வங்கள் ஏற்படக்கூடிய நாளாகவும், விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைக்கி கவலைகள் நீங்கக்கூடிய நாளாகவும், மொத்தத்தில் இந்த நாள் ரொம்ப அருமையான நாளுங்க. இந்த சரிங்களா? விருட்சக ராசி அன்பர்களே, விருட்சக ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஆக்கப்பூர்வமான நாளாக அமையுங்க. இந்த நாளில் என்ன நினைக்கிறீங்களோ அதை அப்படியே செய்யலாம். மனசில் என்ன தோன்றுதோ அதை அப்படியே செய்யலாம். அதுக்கான வாய்ப்புகள், கிரக அமைப்புகள் எல்லாமே சரியாக இருக்குங்க. அப்படிங்கும்போது நீங்கள் மட்டும்தான் இப்போ சரியில்லை. கிரக அமைப்புகள் உங்களுக்கு சாதனை பண்ணணுங்கிற மாதிரி தான் இருக்குது. அதுக்காக நீங்கள் சோதனையில் மாட்டாதீங்க. இந்த நாள் உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதில் மாற்றம் இல்லைங்க. ஆனால் நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடத்துல மட்டும் நேரம் கருதி போங்க. அதுதான் மெயின். இல்லைன்னா உங்களுக்கு கீழே இருக்கிறவங்களும் சரி, மேலே இருக்கிறவங்களும் சரி, உங்களை போட்டு கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இன்று உண்டுங்க. அதை மட்டும் கவனிச்சிங்க. நேரத்துக்கு போங்க ஆஃபீஸுக்கு. ஆமாம், அப்படி போனீங்கன்னா நீங்கள் ராஜா தான். அதில் மாற்றமே இல்லை. சரிங்களா? இன்றைய நாளில் உங்களுக்கு அதிர்ஷ்டமான திசை மேற்கு திசை, அதிர்ஷ்டமான எண் 7, அதிர்ஷ்டமான கலர் மஞ்சள், இளம் மஞ்சள் நிறங்க. விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்க கொஞ்சம் அனுசரித்து செல்லணும். அனுஷ நட்சத்திரத்தில் பிறந்தவங்க மனசு இன்னைக்கு கொஞ்சம் டைட் ஆகிடும். கேட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இன்னைக்கு கொஞ்சம் விசாரித்து எதுவும் செய்யணும். தனுசு ராசி அன்பர்களே, தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் அருமையான நாளுங்க. உங்களுக்கு இன்றைய நாளில் சாதனைகள் நிகழ்த்தக்கூடிய நாளாகவும் இந்த நாள் இருக்கும். என்ன சாதனை? ஆமாங்க, மகன் அல்லது மகள் திருமணம் நிச்சயிக்கிறதுக்கான இன்றைய நாள் ஒரு நல்ல நாளாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. அதன்படி உங்களுக்கு திருமண வயதில் பெண் இருந்தாலோ அல்லது பையன் இருந்தாலோ வரன் தேடி வருவதற்கு வாசல் வழி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. சுபகாரிய பேச்சுகள் இன்று நல்ல நிலையில் முடிவடைகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. மொத்தத்தில் தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் சாதனை தான். அதில் மாற்றம் இல்லைங்க. அதிர்ஷ்டமான திசை உங்களுக்கு கிழக்கு திசை, அதிர்ஷ்டமான எண் 3, அதிர்ஷ்டமான நிறம் ஊதா நிறங்க. மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கொஞ்சம் திட்டமிட்டு எதுவும் செயல்படுத்துங்க. பூராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் புதிய சிந்தனைகள்லாம் உங்களுக்கு உருவாடுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க கொஞ்சம் விவேகமாக நடந்துக்கணும், விவேகமாக பேசணுங்க. அதை மட்டும் பார்த்துக்கிட்டிங்கன்னா இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பு மிக்க நாளாக அமையறதுல மாற்றமே இல்லை. மகர ராசி அன்பர்களே, மகர ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் உங்களுக்கு ஆசை கொஞ்சம் அதிகரித்த ஆசையாக இருக்கும்.
என்ன இன்னைக்கு 1000 தானே சம்பாரித்தோம், இன்னொரு செத்த முன்னாடி போயிருந்தா இன்னொரு 1000 கூட வந்திருக்குமே அப்படின்னு அந்த ஆசை. இந்த 1000 இன்னைக்கு கிடைச்சிதேன்னு சந்தோஷமாக இருக்குல்ல, மறுபடியும் இன்னொரு 1000 கிடைச்சிருக்குமே என்ன வருத்தப்படுறது மாதிரி இருக்கும். அதான் ஒரு உதாரணத்துக்கு சொல்லப்போனால், ஒரு குழந்தை 100க்கு 100 மார்க் வாங்கலைன்னு அவங்க தகப்பனார் கண்டிச்சாங்களாம். அப்போ இந்த புள்ள சொன்னிச்சா, 99 வாங்கிட்டேன், அந்த ஒன்று தான் வாங்க முடியல. அது மாதிரி ஆசை, இது நல்ல ஆசை. அது நம்ம நினச்சது வேறு ஆசை, சரிங்களா? 99 இப்போ வாங்கிட்டோம், அடுத்தது என்னடா நான் 100 வாங்கிக்கலான்னு நினச்சதுன்னா அது ஒரு நியாயம் இருக்குது. அதான் அது மாதிரி ஆசை இன்னைக்கு பெரிய ஆசையாக இருக்கும் இந்த மகர ராசி அன்பர்களுக்கு. இன்றைய நாள் உங்களுக்கு அதிர்ஷ்டமான திசை தென்மேற்கு திசை, அதிர்ஷ்டமான எண் 8, அதிர்ஷ்டமான கலர் சந்தன கலருங்க, சரிங்களா? உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைக்கி சிந்தனைகள், புதிய சிந்தனைகள் தோன்றும். திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஒரு எல்லை தெரிய வரும். அதாவது இதுக்கு இதுதான் செய்யணும், இப்படி தான் செய்யணுங்கிறது ஒரு வரையறை தெரிய வரும் உங்களுக்கு. அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் அபிவிருத்தி செய்யப்படக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குங்க, சரிங்களா? இன்றைய நாள் விவசாய பணியை நீங்கள் செய்கிற மாதிரி இருந்ததுனாக்கா இன்றைக்கி விதை வீசுனீங்கன்னா நீங்கள் தான் பெரிய ராஜா, அதில் மாற்றமே இல்லை. நல்லாயிருக்கும், போட்டது எல்லாம் பிழைக்கும். ஆமாம். கும்பராசி அன்பர்களே, கும்பராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் பொருளாதாரத்தில் கொஞ்சம் பின்னடைவு தேங்கக்கூடிய நாளாக இருக்கும். இன்றைய நாளில் உங்களுக்கு சில பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் முடிவில் ஒன்றும் பெரிய பிரச்சனையில் ஈடுபடாத மாதிரி தோணும். அதுக்கான வாய்ப்புகளும் இருக்கும். இந்த கும்பராசி அன்பர்களுக்கு குடத்துக்குள்ளே என்ன இருக்குன்னு வெளியிலே தெரியாதுல்ல, அது மாதிரி தான். வெறுங்குடமாகவும் இருக்கலாம், தண்ணியும் இருக்கலாம், இல்லாமையும் இருக்கலாம். உங்களை புரிஞ்சிக்க யாராலையும் முடியாதுங்க. கும்பராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் பொருளாதாரத்தில் கொஞ்சம் பின்னடைவு இருக்குது. அதனால் முடிந்தவரையிலையும் ஆதாரத்தை தேடிக்கிங்க, பொருளாதாரத்தை தானாக வந்துடும். அதிர்ஷ்டமான திசை உங்களுக்கு கிழக்கு திசை, அதிர்ஷ்டமான எண் 6, அதிர்ஷ்டமான கலர் உங்களுக்கு அடர் நீலங்க. அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்னைக்கு விருப்பங்கள் நிறைவேறக்கூடிய நாளாகவும், சதய நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சிந்தனைகள் மேலே உங்கள் நாளாகவும், புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மேன்மைகள் உங்களுக்கு உண்டாகக்கூடிய நாளாகவும் இந்த நாள் இருக்குங்க. மீனராசி அன்பர்களே, மீனராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் கொஞ்சம் சாந்தமாக இருந்தீங்கன்னா எல்லாமே பிரச்சனைகள்லாம் தீர்ந்துடும். சாந்தம்னா என்ன? கொஞ்சம் அமைதி, பொறுமை, நிதானம், இதெல்லாம் தேவை. அதை மட்டும் நீங்கள் பார்த்துக்கிட்டீங்கன்னாவே போதும். வேலை செய்கிற இடத்துலையும் கொஞ்சம் பொறுமை வேணும், அவசியம். பொறுமைனா நீங்கள் காலையில் 9 மணிக்கு ஆஃபீஸுன்னா 11 மணிக்கு போகக்கூடாது. 8:30க்கெல்லாம் போகணுன்னா கொஞ்சம் ஸ்பீடாக போகணும். அந்த போகிற நேரத்தை கொஞ்சம் முன்னாடியே புறப்பட்டு போகணும், அவ்வளோதான். நிதானம் வேணும். அது மாதிரி செஞ்சீங்கன்னா இன்றைய நாள் உங்களுக்கு பிரச்சனைகள் இல்லாதனால அமையும் என்பதில் மாற்றமில்லை. மீனராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் அதிர்ஷ்ட திசை உங்களுக்கு தென்கிழக்கு திசை, அதிர்ஷ்டமான எண் 5, அதிர்ஷ்டமான கலர் வெண்சாம்பல் நிறங்க. பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கருத்து வேறுபாடுகள் நீங்கக்கூடிய நாளாகவும், உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு குடும்பத்தின் ஆதரவும், ஆஃபீஸில் உள்ளவங்க ஆதரவும் கிடைக்கக்கூடிய நாளாகவும், ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு வெளி அனுபவம் கிடைக்கக்கூடிய நாளாகவும், மொத்தத்தில் இந்த நாள் உங்களுக்கு அருமையாக இருக்கும். அனைத்து ராசி அன்பர்களும் இன்புற்று இருக்க எல்லாம் வல்ல இறைவன் உங்களுக்கு ஈசன் துணை இருப்பார் என கூறி இப்பொழுது உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் திருஞான சம்பந்தம், கும்பகோணத்திலிருந்து. வாழ்க நலமுடன்.